பாகம் 1. மன்னரின் விசித்திர ஆசை. தெனாலிராமனின் மாஸ்டர் பிளான். விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராய ஒரு நாள் தனது அரண்மனையில் அமர்ந்து கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அரசவையிலிருந்த மந்திரிகள், கவிஞர்கள், வீரர்கள் எல்லாரும் அமைதியாக நின்றனர். மன்னரின் முகத்தில் ஒரு விசித்திரமான சிரிப்பு தெரிந்தது. இன்று நான் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்க விரும்புகிறேன் என்று அவர் மெதுவாக ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் அரசவையின் புத்திசாலி நகைச்சுவைஞரான தெனாலிராமன் உள்ளே வந்தார். அவர் எப்போதும் போல சிரித்த முகத்துடன் மன்னருக்கு வணக்கம் கூறினார். மன்னர் உடனே அவரை நோக்கி, ராமகிருஷ்ணா, எனக்கு ஒரு ஆசை வந்துள்ளது. சாதாரண குதிரை வேண்டாம், எனக்கு ஒரு தங்கக் குதிரை வேண்டும். அது உயிருடன் இருக்க வேண்டும், ஆனால் அதன் உடல் முழுவதும் தங்கம் போல மின்ன வேண்டும் என்றார். அரசவையிலிருந்தவர்கள் எல்லாரும் அதிர்ச்சியுடன் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். இது எப்படி சாத்தியம் என்று சிலர் மெதுவாக கிசுகிசுத்தனர். ஆனால் தெனாலிராமன் மட்டும் சிரித்துக்கொண்டே இருந்தான். மன்னா என்று மெதுவாக அவர் தொடங்கினார். நீங்கள் கேட்டது மிகவும் அபூர்வமானது, ஆனாலும் அது சாத்தியமே. இந்த வார்த்தையை கேட்டவுடன் மன்னர் ஆச்சரியப்பட்டார். உண்மையா ராமகிருஷ்ணா? அதை நீ கண்டுபிடிக்க முடியுமா? முடியும் மன்னா என்றான் தெனாலிராமன் தன்னம்பிக்கையுடன். ஆனால் அதற்கு எனக்கு 1 மாதம் கால அவகாசம் வேண்டும். மேலும் உடனே 5000 பொற்காசுகள் தர வேண்டும். அந்த குதிரையை தேட நான் தொலைதூர பயணம் செய்ய வேண்டியுள்ளது. மன்னர் சிறிது நேரம் யோசித்தார். அரசவையிலிருந்தவர்கள் எல்லாரும் இவன் ஏதோ தந்திரம் செய்யப் போகிறான் என்று நினைத்தனர். ஆனால் கிருஷ்ணதேவராயர் சிரித்தபடி, சரி ராமகிருஷ்ணா, உன் புத்திசாலித்தனத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதோ 5000 பொற்காசுகள். 1 மாதத்தில் அந்த தங்கக் குதிரையுடன் திரும்பி வா என்றார். தெனாலிராமன் பணத்தை எடுத்துக்கொண்டு மரியாதையுடன் வணங்கி வெளியேறினார். அரசவையிலிருந்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருந்தனர். வெளியே வந்தவுடன் தெனாலிராமன் மெதுவாக சிரித்துக்கொண்டு, இந்த மன்னரின் ஆசை, அதற்கு நான் தரப்போகும் பதில் இன்னும் வித்தியாசமாக இருக்கும் என்று மனதில் நினைத்தான். இப்போது கேள்வி, தெனாலிராமன் உண்மையில் தங்கக் குதிரையை கொண்டு வருவாரா, அல்லது இதற்கு பின்னால் இன்னும் பெரிய யுக்தி இருக்கிறதா? இந்த கதையின் உண்மையான ட்விஸ்ட் அடுத்த பாகத்தில். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணி மிஸ் பண்ணாதீங்க. பாகம் 2இல் உண்மை வெளிவரும்.